வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு பஃப் வச்சு அழகான ஸ்லீவ் மாடல் வந்து தைக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியுற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எப்போதும் போல தான் நம்மளோட ஸ்லீவோட அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. உள்கை மார்க் பண்ணிக்கோங்க. கையகலை மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட அளவை மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அந்த ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு ஸ்கேல் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவோட லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து 2 ஸ்லீவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக ஒரு ஸ்லீவ் தான் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் 2 ஸ்லீவும் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு லென்த் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பெரிய கையாக வச்சுக்கிட்டு கூட இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து நார்மலான ஸ்லீவில் தான் இந்த டிசைன் வந்து பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த பட்டையாக வரும் இல்லையா, அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வரப்போகிற இடம் தான். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன். நேராக கூட கோடு போட்டுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. நான் வந்து லைட்டாக கிராஸாக கோடு போட்டு இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பார்ட்டையும் தனித்தனியாக டிசைன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணோன்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளாத் நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும். மெயின் கிளாத் வந்து ரெட்டையாக இருக்க மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அந்த ஏற்கனவே கட் பண்ணியிருக்கக்கூடிய லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்லீவை விட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து நடுவில் மட்டும் தான் ஃப்ளீட் வர மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளீட் வேணும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து லென்த்து கிளாத்தாக எடுக்கணும். இது வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த டிசைன் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு 3-4 ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து 3-4 ஃப்ளீட் எடுத்து நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைக்கிறப்போ ஒரு ஃப்ளீட் வந்து அந்த சைடு பார்த்து இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு தைக்கிற ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு நம்ம சைடு பார்த்துருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சு தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த ஃப்ளீட் எப்படி நேராக இருக்கோ அதை வந்து நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து அப்புறமா பிரித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே ஓரத்துலையும் நீங்கள் வந்து மடித்து தையல் போட்டுருங்க. எல்லாமே ஒரே நேராக இருக்கணும் அந்த ஃப்ளீட், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லைனாக நம்ம வந்து தைச்சிருக்கோம். அப்போ தான் அந்த ஃப்ளீட் வந்து நகராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைனிங்கை வந்து இந்த கிளாத்தோட உள்பகுதியில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம லைனிங்க்கு ஏற்ற மாதிரி மெயின் கிளாத் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது அந்த சென்டர் வந்து கரெக்டாக நேராக இருக்க மாதிரி நீங்கள் வந்து லைனிங்கை பதிச்சிருங்க. லைனிங்கை பதிக்கும் போது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளீட்டுக்கிட்ட தையல் போட வேணாம். அதை வந்து அப்படியே விட்டுட்டு பக்கத்துலேருந்து தையல் போடுங்க. அடுத்ததாக லைனிங் வந்து பதிச்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்க்கு வெளியில் இருக்க கிளாத்தை கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய மடிப்பு பகுதிக்கிட்ட மட்டும் கட் பண்ண வேணாம். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பஃப் வந்து அந்த இடத்துல வேணும். அதனால் 1 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணும்போது இது வந்து பஃப் வந்து நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே திருப்பிக்கிட்டு இப்போ நீங்கள் எடுத்ததை லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பஃப் மாடல் வந்து கிடச்சிரும். இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நடுவில் போட்டிருக்க தையலை பிரித்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச் விட்டனால நார்மலான பஃப் கிடச்சிருக்கு. நீங்கள் இனிமேல் 2 இன்ச்செலாம் கொடுத்தீங்கன்னா இனிமேல் பெரிய பஃப் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வந்து பஃப் மாடலில் வேணுமோ அதை நீங்கள் இன்ச்சஸில் கூட்டிக்கோங்க, சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய பஃப் மாடலை ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக கீழே நம்ம வந்து பட்டி மாடலில் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டி கிளாத் வந்து ஆல்ரெடி ஸ்லீவ்லேருந்து லைனிங் கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு தைச்சிடலாம். இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 சைடு மட்டும் தையல் போட்டு அப்படி நீங்கள் உள்ளேருந்து வெளியில் நல்ல பக்கத்துக்கு பரட்டிக்கோங்க. அப்போ தான் இதில் வந்து பிசுறு வராது. அப்படி நம்ம வந்து வச்சு தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பட்டி கிளாத்தை ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இதில் 2 சைடுக்குமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு ஒரு சைடு வந்து நம்ம கீழே வரக்கூடிய அந்த பகுதிக்கு லேஸ் வச்சு தைச்சிடலாம். இன்னொரு சைடு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணுறோன்னா பஃப் மாடலில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டாக கீழே வரக்கூடிய கிளாத்தா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தையும் நம்ம வந்து அப்படியே வச்சு பதிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக தைச்சி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த மாடல் வந்து கிடைக்கும். இது வந்து கரை கிளாத்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பிளைன் கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். அதனால் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சேலையில் நம்மளுக்கு ப்ளவுஸில் வரும் இல்லையா, அந்த கரை வந்து வந்துச்சுன்னா அந்த கரையை கூட நீங்கள் இதுக்கு பட்டியாக கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு இனிமேல் நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அடியில் வந்து தையல் விழுகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வர கம்ப்ளைண்ட் வந்துடும். அதை நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகான பஃப் மாடலில் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இது வந்து ரொம்ப எளிமையாக நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லரிங் வீடியோஸ் நிறைய நான் வந்து சொல்லிக் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். சேனல் நேமாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு சில சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. பஃப் மாடல் வந்து வைக்கும்போது கிளாத் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து நடுவில் மட்டும் நம்ம வந்து வச்சு தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பஃப் மாடல் வந்து அழகாக கிடைக்கும்.
இந்த டிசைன் வந்து தைக்கும்போது ப்ளவுஸுக்கு வரக்கூடிய அந்த கரையை வந்து நம்ம கீழே பட்டிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து இன்னுமே அழகாக இருக்கும். ஒருவேளை உங்களோட ஸ்லீவ்க்கு வந்து பிளைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே குட்டியாக கல் ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறக்கு வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைக்கிறத விட அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் நம்மளோட டிசைன் வந்து அழகாக தனியாக தெரியும். நம்ம வந்து எந்த அளவுக்கு அழகாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.